அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தேன், ஏனெனில் நான் உம்மை கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மன்னிக்க தெரிந்தவன்தான் மனிதன் என்று அனுபவ ரீதியாக சொல்லுவார்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டாலே மன்னிக்க மனமுடையவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய உயிரை தந்தையினுடைய கரத்தில் அர்ப்பணிப்பதற்கு முன்னதாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இந்த வார்த்தை தன்னுடைய 3 ஆண்டு பணி வாழ்விலே வார்த்தையாக மட்டுமல்ல செயலாலும் செய்து காட்டியவர். வெறும் வார்த்தை மட்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுக்கவில்லை, சொல்வதை பல மடங்காக செய்து காட்டியவர். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிதான் அடுத்தவர்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள். எனவே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்றால் அவருடைய முதன்மையான அறிவுரை உங்களுக்கும் எனக்கும் மன்னிக்க மனம் வேண்டும் என்று. இந்த தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் அனைவரையும் மன்னித்து இந்த தவக்காலத்திலே மறு கிறிஸ்துவாக வாழ நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில்
அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. திருமுன் பலியிட்டு இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காதீர். மாறாக பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எம்மை நடத்தும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 25 பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, பாதைகளை நாங்கள் அறிய செய்தருளும். வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைவு கூர்ந்தருளும். வாழ்த்துளி. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா?
என கேட்டான். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டான். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவன் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தான். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனை, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டான். அந்த தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தான். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். மன்னிப்பு. இந்த மன்னிப்பு ஒன்று மட்டும்தான் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்திற்கு சான்றாக காணப்படுகிறது. மன்னிப்பு இல்லையேல் இன்று நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இறைவன் உங்களையும் என்னையும் மன்னித்துக் கொண்டிருப்பதினால்தான் நாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய மன்னிப்பு ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நற்செய்தி வாசகத்திலே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி ஒரு கேள்வி எழுப்புகிறார். சாதாரண ஒரு மனிதனாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்களைப் போல பேதுரு ஆண்டவரை அணுகி கேட்கிறார். எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் 7 முறை மட்டுமா? எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பு என்பது கொடுத்து கொண்டே இருந்தால் அதனுடைய பலன் என்ன என்பதை பெறுபவர்களை விட கொடுப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும்.
இயேசு உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும் மன்னிப்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை. பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அந்த மன்னிப்பின் மகத்துவத்தை இன்று வரை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்னை தெரேசாள் தன்னுடைய வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் அடுத்தவர்களுடைய குற்றங்களை கணக்கிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களை எப்பொழுது நீங்கள் அன்பு செய்ய போகிறீர்கள்? நேரம் கிடைக்காத அன்பு செய்வதற்கென்று சொல்லுகிறார். பேதுரு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையின் வழியாக மன்னிப்பின் மகத்துவத்தை சொல்லுகிறார். அரசன் இறைவனாகவும் கடன் பெற்றவன் நீங்களும் நானுமாகவும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்றாட நடைமுறையை சொல்லுகிறார். இந்த உவமையை நீங்களும் நானும் சற்று ஆழமாக கவனித்திருந்தோம் என்றால், கடன் பெற்றவன் அரசனுடைய காலில் விழுந்து பொறுத்தருள்க, என்னுடைய கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுகிறேன் என்று தான் சொல்லுகிறான் ஒழிய முழுவதுமாக எனக்கு அந்த கடனிலிருந்து விடுதலை கொடும் என்று கேட்கவில்லை. உன்னிடம் பெற்ற கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுகிறேன், காலதாமதம் வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அரசன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறான். அவன் கேட்டதற்கும் மேலாக சற்று இரக்கம் கொள்ளுகிறார் இறைவன். தள்ளுபடி செய்தவன் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் அல்லவா? ஒருவேளை தன்னிடம் கடன் பட்டவரிடமிருந்து பெற்று இந்த கடனை அடைத்து விடலாம் என்ற எண்ணம் கூட அவனுக்கு எழுந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவன் சரியான பதிலை கொடுத்திருக்கலாம். ஆனால் இறைவன் அற்புதமாக அந்த அரசன் வழியாக சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நீர் என்னிடம் பட்ட கடனை உன்னால் இத்தனை நாட்கள் அடைக்க முடியாத தருணத்திலே உன்னிடம் கடன் பெற்றவர்கள் எப்படி அந்த கடனை உன்னிடம் அடைக்க முடியும்? எனவே நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். உன்னிடம் கடன் பெற்றவனை நான் மன்னிப்பது போல நீர் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதை இறைவன் சூசகமாக அந்த உவமையின் வழியாக சொல்லுகிறார். மனிதன் எப்பொழுதுமே ஆசை கொண்டவன். மனிதன் எப்பொழுதுமே சுயநலத்தோடு வாழுகிறவன். மனிதன் எப்பொழுதுமே தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்கிறவன். ஏற்கனவே ஒரு முறை மறையுரையில் சொல்லியிருக்கிறேன், மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஒன்றை மட்டும்தான் போது என்று சொல்லுவோம். அது எதுவென்றால், உணவு உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது போதுமான உணவு எனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் பணமோ பதவியோ பொருளோ எது வேண்டுமானாலும் நம்மிடம் இன்னும் வேண்டும் வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டே இருப்போம். சுயநலமும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் உங்களையும் என்னையும் ஆட்டி படைப்பதினால் மன்னிப்பு என்கின்ற அகராதி உங்களுக்கும் எனக்கும் சற்று தூரதான் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அனுபவசாலிகள் இவ்வாறு சொல்லுவார்கள், பாவம் என்பது குற்றம் என்பது 3 வகையாக காணப்படுகிறது என்று. ஒன்று, நாம் அனைவருமே நேரடியாக இறைவனுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள். அது என்னவென்றால், இறைவன் உங்களையும் என்னையும் அவர் சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அவர் சாயலாக படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவருடைய படைப்பை அனுபவிக்க அனுமதி கொடுத்திருக்கின்றார். இதைவிட வேறு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் வேறு ஏது வேண்டும்? குடும்பத்தில் கூட பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் தங்களோடு இருப்பவர்களுக்கு சென்று விளக்குகள் கொடுத்துதான் வைப்பார்கள், இடைவெளி வைத்துதான் வாழ்ந்து காட்டுவார்கள்.
ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறைவன் உங்களையும் என்னையும் அவர் சாயலாக படைத்து அவர் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டு அனுபவிக்க வழி செய்து கொடுத்திருக்கின்றார். இதை விட வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கு வேறு என்ன வேண்டுமானால், வாழ்வு கொடுத்தவரும் வாழ வழி கொடுத்தவரையும் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது இறைவனுக்கு நாம் செய்கின்ற குற்றங்கள். ஆனால் இறைவன் நம்மை மன்னிக்கின்றான். இரண்டாவது குற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது, சுயநலத்தின் வழியாக நாம் அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற துரோகங்கள், குற்றங்கள். நான், எனது, என்னுடையது என்று அடுத்தவர்களை ஒன்றும் நாம் சற்றும் சிந்திக்காமல் நம்மை பற்றியே சிந்தித்து நமக்கு தேவையானதை மட்டும் சேகரித்து வைத்துக் கொண்டு என் சுயநலத்தினால் அவர்களை அடிமைகளாக நடத்தி கொண்டிருப்பதும் ஒரு பாவம்தான். இது இரண்டாவது வகையான பாவம். இதிலும் நாம் யாருக்கெல்லாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்மை மன்னிக்கிறார்கள், இறைவனும் மன்னித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் பொறுமையாக கூட சென்று கொண்டிருக்கலாம், எதிர்த்து பேச முடியாத காரணத்தினால். மூன்றாவது, பிறர் நமக்கு செய்கின்ற துரோகங்கள். ஏன் பிறர் நமக்கு செய்கிறார்கள் என்றால், நாம் பிறருக்கு செய்திருக்கின்றோம். நாம் எப்படி எந்த அளவிற்கு பிறருக்கு துரோகங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே அளவிற்கு ஈடு இணையாக பிறர் நமக்கு துரோகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக தன்னுடைய பணி வாழ்விலே சொல்லி இருப்பார், எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி அளந்து கொட்டுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால திருப்பயணத்தில், இந்த தவக்காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயன் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில், இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆன்மீக பாதையின் அடித்தளத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால் மன்னிக்க. ஏதோ இன்றைய நாளிலே இயேசுவினுடைய இந்த பரிசுத்த பரிகார திருப்பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்து நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையை ஆரம்பிக்க செல்ல இருக்கின்ற நீங்களும் நானும் ஒரு பிரதிக்கனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் யாருக்கெல்லாம் துரோகம் செய்தேனோ அல்லது யாரெல்லாம் எனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை சந்தித்து அவர்களை மன்னித்து விட்டேன். இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னை மன்னிக்க கற்றுக் கொடுத்து விட்டார் என்று நம் வார்த்தையாலும் வாழ்வாலும் அதை வெளிப்படுத்தினோம் என்றால், இன்று இயேசு நம் வழியாக மகிழ்ச்சி அடைவார். வாழ்வு கொடுத்தவருக்கு இன்று ஒரு நாளாவது நம் வார்த்தையின் வழியாக வாழ்க்கையின் வழியாக மகிழ்ச்சி அடைய செய்ய இந்த திருப்பலியிலே வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மீட்பளிக்கும் இப்பழி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு தர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித பிரான்சிஸ் செவேரியா, புனித கஸ்பார், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
ஆண்டவரே, உம் கூடாரத்தில் வாழ்பவர் யார்? உம் திருமலையில் இளைப்பாறுபவர் யார்? மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்பவரே, நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.